ஞானஸ்நானம் என்பது நாம் பாவங்களுக்காக மரிக்கிறோம் அல்லவா? கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோம். ஞானஸ்தானத்தில் அதான் நடக்குது. பழையவையெல்லாம் ஒழித்து புதிய சிருஷ்டியாக மாறுகிறோம். ராபோஜனம் என்பது நாம சாகல, கிறிஸ்து நமக்காக சாகிறார். நம் பாவங்களுக்காக அவர் செத்து நமக்கு ஒரு புதிய மீட்பை அவர் ஏற்படுத்துகிறார். இதுதான் ஞானஸ்தானம். நம்முடைய மரணத்தை அறிவிக்கிறது. ராபோஜனம் கிறிஸ்துவின் மரணத்தை அறிக்கிறது. இந்த ரெண்டு சடங்கு ரொம்ப முக்கியன்றாரு. ரெண்டுத்தையும் செய்யுங்கன்றாரு. ஏன்னா இதுல ரெண்டுத்திலுமே ஒன்று நீங்க பாவத்துக்கு சாரீங்க, உங்க பாவங்களுக்காக நான் சாகிறேன். இது ரெண்டும் முக்கியமான சடங்குகளா இருக்கிறது. முக்கியமான சடங்கு மட்டுமல்ல, அர்த்தம் வாய்ந்த சடங்குகளாகவும் இருக்கிறது. வெறும் சடங்கா நம்ம பண்ணிட்டு போயிடக்கூடாது. இது கிறிஸ்தவ இந்த சடங்கு செய்யணுமான்னு சொல்லி இதை நம்ம விளங்கி செய்வது நல்லது. அதை புரிந்து கொண்டு செய்வது மிகவும் நல்லது. 26ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது இயேசு அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அதை கொடுக்கிறதை கவனிக்கிறோம். பெரும்பாலும் இது யூத கலாச்சாரத்தினுடைய உணவு பழக்க முறை. இது ஈஸ்டர்ன் கல்ச்சரலையோ வெஸ்டர்ன் கல்ச்சரலையோ நடப்பதல்ல. இது யூதர்கள் மத்தியில நடக்கிற ஒரு கலாச்சார முறைமை. நம்முடைய உணவு பழக்கங்கள் வேற, பிறகு வெஸ்டர்ன் கல்ச்சரல் உணவு பழக்கங்கள் வேற. ஆனா யூதருடைய உணவு பழக்கம் என்பது முற்றிலும் வித்தியாசமானது. ஏன்னா அவங்க பழமையானவர்களாக சொல்லப்படுகிறது. பழமையானவர்கள் பல 1000 ஆண்டு காலமாக வாழ்கிறவர்கள். அவங்க கலாச்சாரம் 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த கலாச்சாரத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் இது நாம் இன்னைக்கு அனுசரிக்கும் போது இது ஆக்சுவலா இது நம்முடைய சவுத் இந்தியன் கலாச்சாரம் கிடையாது. இது யூத கலாச்சாரம். யூத கலாச்சாரத்தை தான் இப்ப நாம செய்யறோம். இது இயேசு அப்படி சொல்றாரு. இயேசு ஒரு யூதன். யூதர்கள் மத்தியில அவர் பிறந்தார். யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். யூதர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தார். பட் யூதர்கள் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவர் வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க. அவர் சிலுவையில கொன்னுட்டாங்க. அவருடைய ரட்சிப்பு புறஜாதிகளுக்கும் அது சேருகிறது. நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம். அதே நேரத்தில் அவருடைய இந்த போதனையை நாம் நம்புகிறோம். இந்த சடங்கை நாம் பின்பற்றுகிறோம். இந்த சடங்கு, இந்த கலாச்சாரம் இது இந்திய கலாச்சாரம் கிடையாது. இது முழுக்க யூதருடைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் எப்படிப்பட்டது? இது ஏன் அதை ரொம்ப கவனமா செய்யறாங்க? நம்ம இது நம்முடைய கலாச்சாரம் இல்லாதனால நாம இதை கொஞ்சம் அவ்வளவா என்ன பண்றது இல்ல, கவனத்தை செலுத்துறது இல்லை. இது எதோ கொடுக்குறாங்க, வாங்கி நம்ம சாப்பிட்டு போயிடுறோம். நம்ம நல்ல வேலை நம்ம கோயில முதல்ல கொடுத்துட்றோம். பல கோயிலெலாம் போயாச்சுன்னா கடைசியில் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த திருவிருந்தை பற்றின பெரிய புரிதலோ வெளிப்பாடோ இல்லாதனால அதை ஃபைனலா கொடுத்துட்டு முடிச்சிடறாங்க. கடைசியா எடுக்கிறதுனால அது கடைசியா கொடுக்குறோமா முதல்ல கொடுக்குறோமா அது கூட முக்கியம் கிடையாது. பட் அதனுடைய விவரத்தோட நம்ம கொடுப்பது நல்லது, விவரத்தோடு எடுப்பதும் நல்லது. இந்தியாவில் எப்படி கொண்டு வந்தாங்க? யார் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. யார் கொடுக்குறாங்க முக்கியம் இல்லை, யார் நமக்காக இதை வழங்கி இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய சரீரம் யார் கொடுக்குறா முக்கியம் அல்ல, எப்படி நாம் எடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இந்த யூத கலாச்சாரத்தினுடைய இந்த உணவு பழக்க முறையில என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்டு உரிமையாளர், அந்த குடும்பத்தின் தலைவர், இந்த பஸ்கா என்கிற பண்டிகை அன்னைக்கு வருஷம் இந்த பஸ்காவை அனுசரிப்பது யூதர்களுடைய கலாச்சாரம், யூதருடைய பாரம்பரியம். ஏன் இந்த பஸ்காவை அவங்க தொடர்ந்து அனுசரிக்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு அவங்க வாழ்க்கையில. பஸ்காங்கிறது என்ன கதைன்னு சொன்னா, 420 வருஷ காலமாக எகிப்து நாட்டில பல தலைமுறைகளாகவே என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்க அங்க அடிமைகளாக சாபத்திலே வாழ்றதே ஒரு விரக்தியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த விரக்தியான வாழ்க்கையிலிருந்து, அடிமைத்தன வாழ்விலிருந்து, எகிப்தினுடைய அந்த சாம்ராஜ்யத்திலிருந்து, அந்த அரசனிடத்திலிருந்து இவங்க விடுதலை ஆக்கப்படுறாங்க. விடுதலை எப்படி ஆறாங்கன்னு சொன்னா, பஸ்கா என்கிற ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினால் என்ன செய்றாங்க, அவங்க
விடுதலை ஆறாங்க. இது அவங்களுடைய கலாச்சாரத்துல அவங்களுடைய பாரம்பரியம் இருக்கிற ஒன்று. ஆகவேதான் அந்த யூதர்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆட்டை அடிச்சு அவங்க இந்த பஸ்காவை கொண்டாடுறாங்க. ஏன் அதை கொண்டாடுறாங்கன்னா, பைபிள் சொல்றது இது தலைமுறை தான் செய்யுங்கன்றது அவங்களுக்கு. ஏன் அது செய்யணும்னா, பசங்க கேட்பாங்க, ஏப்பா நம்ம இதை வருஷம் இதை பண்றோம் அப்படின்னா, அப்போ அவங்க அந்த கதையை சொல்லணும். அவங்க இல்லப்பா, மோசையின் காலத்துக்கு முன்னாலேயே ஆபிரகாமுடைய காலத்துக்கு அப்புறம் நம்மள என்ன பண்ணிட்டோம், பஞ்சத்து நிமித்தமாக எகிப்துக்கு போனோம். அதுக்கப்புறம் நம்முடைய வம்சம், நம்ம யூதர்கள் ரொம்ப அதிகமா பெருகிட்டாங்க. கடைசியில் அந்த அரசன் நம்மளை என்ன பண்ணிட்டான், நம்மள சிறையாக்கி அங்க அடிமையாக்கி வச்சுட்டான். அதுக்கப்புறம் நம்ம யூதர்களே அங்க அழிகிற நேரமா இருந்தது. ரொம்ப கொடுமைப்படுத்திட்டான் அந்த அரசன். அந்த யூதர்கிட்ட இருந்து விடுதலை ஆக முடியாம எத்தனையோ தலைமுறைகள் அங்க சாபமா வாழ்ந்துட்டோம். கடைசியில நம்முடைய வம்சத்து, நம்முடைய குலத்துல ஒரு மனிதனை தேவன் எழுப்பினார், யாகோவா தேவன் எழுப்பினார். அவர் தான் மோசே. அந்த மோசேயின் மூலமா நமக்கு ஒரு கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அந்த கட்டளைகள் என்னன்னா, பஸ்கா அன்னைக்கு ஒரு ஆட்டை அடிச்சு அந்த ஆட்டோட ரத்தத்தை வாசக்கால கதவுல தெளிச்சு, அதுக்கப்புறம் அந்த ஆட்டினுடைய சரீரத்தை நெருப்பினால் சுட்டு அதை புசிக்கிறதுக்கு சில முறைமைகளை வச்சிருக்கிறாரு. அந்த பெல்ட்டை கட்டி, அந்த பெல்ட் கட்டி செருப்பெல்லாம் போட்டு ஒரு பிரயாணத்துக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்கணுமோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகி ஈசோப்பு என்னும் கொழுந்து எடுத்து அதை அதுல தேய்த்து அது மூலமா நம்ம என்ன பண்ணோம், அந்த அந்த மாம்சத்தை சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அன்று இரவு எகிப்து நாடு முழுவதும் முதல்ல பிறந்த குழந்தை செத்து போயிட்டாங்க. ஆனா யூதர்ல ஒரு குழந்தை கூட சாகல, ஒரு மிருகம் கூட சாகல, ஒரு மனிதன் கூட சாகல. அவங்களுக்கு முழுசா இருளா இருந்தது, நமக்கு முழுசா வெளிச்சமா இருந்தது. அன்னைக்கு ராத்திரி நாம் எல்லாருமே முற்றுமுடி விடுதலை ஆயிட்டோம். விடுதலை ஆயிட்டு வந்தது மட்டுமல்ல, நம்மளை அழிக்கிறதுக்குன்னே ராஜா திரும்பவும் பின்னால வந்த சேனையோட அவங்கிட்ட இருந்தும் கடலை காத்தாரு. அதுக்கப்புறம் கடல் எதிர்க்க பார்த்தா கடல் இருந்தது, வழியே இல்லாம இருந்தது. கடவுள் நமக்கு கடலை கூட பிளந்து என்ன பண்ண வழியை விட்டாரு. இதெல்லாம் நாம கடந்து இன்னைக்கு நம்ம கானான்ற தேசத்துல இன்னைக்கு நாம ஒரு வம்சமாக, ஒரு குலமாக, ஒரு ஜனமாக இன்னைக்கு இருக்கிறோம்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த பஸ்காங்கிற பண்டிகை நாள்ல அடிக்கப்பட்ட இந்த ஆட்டினுடைய ரத்தம் தான் அப்படிங்கிறத அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அவன் சொல்லிக் கொடுக்கணும். இதை வருஷம் அவங்க எடுக்கும்போது இது சந்ததியாக அவர்கள் அதை தொடர்ந்து அனுசரித்து கொண்டுதான் வருகிறார்கள். இது ஆக்சுவலா அவங்க தான் செய்யணும். இது நம்ம செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, நமக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த ரொட்டி ரத்தம் இதெல்லாம் நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா எப்போ இது நமக்கு சம்பந்தம் ஆயிடுச்சு, எப்போ இது நமக்கு கனெக்டட் ஆயிடுச்சு, இது எப்போ நமக்கு சொந்தமாக மாறிவிட்டது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கவும் உலகத்தை மீட்டெடுக்கவும், எப்படி அந்த எகிப்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்க மோசேங்கிற ஒருத்தன் எழும்பி அவன் மூலமா ஒரு கட்டளை கொடுத்து ஒரு ஆட்டை அடிச்சாங்களோ, எப்படி அவன் அந்த ஆட்டோட ரத்தத்து மூலமா அந்த இஸ்ரவேல் ஜனமே விடுதலையானதோ, அப்படிப்பட்ட ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சொல்றாரு, இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று அவர் அதை பிட்டு காண்பிக்கிறார். இது என்னுடைய சரீரம் என்று சொல்றாரு. பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இது என்னுடைய ரத்தம் அப்படின்றாரு. இது ஒவ்வொரு பஸ்கா பண்டிகை அன்னைக்கும் வீட்டு உரிமையாளர், ஆக்சுவலா அந்த வீட்டுடைய எஜமான், அந்த வீட்டுடைய தலைவர், அவங்க குடும்பத்துக்கு அவர் தான் அதை கொடுக்கணுமா. இந்த அப்பத்தை எடுத்து அதை அவர் பிட்டு கொடுக்கணும் எல்லாருக்கும். அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் எடுத்து வாங்கி சாப்பிடணும். இது ஆக்சுவலா குடும்பத்தில் நடக்கிற விவகாரம். இது அவங்க சாப்பிடணும். அப்போ பசங்களுக்கு இது சொல்லி கொடுக்கணும். கேட்டாலும் சொல்லணும், கேட்கலனாலும் சொல்லணும். வருஷம் சொல்லணும். அவங்க அப்பாவுக்கு ஒரு ரொட்டி பிரிச்சு கொடுக்கறதோட முடியல கதை. திராட்சை ரசம் கொடுத்ததோட அப்பாவோட வேலை முடியல. நிறைய அப்பாவுடைய வேலை பிரச்சனை என்னன்னா, சம்பாரிச்சு கொடுக்கறதோட முடிஞ்சுது. அவங்க படிக்கிறாங்களா, அவங்க பைபிள் படிக்கிறாங்களா, அவங்க தேவனை அறிந்து கொண்டிருக்கிறாங்களா, அவங்க தேவனுக்குள்ள அவங்க வாழுகிறார்களா என்பதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க நேரமே இல்லை. அவங்களுக்கு என்ன, பணம் கொடுத்தா முடிஞ்சதுன்றாங்க. கிடையாதுங்க. நீங்க அப்பத்தை பெற்று கொடுப்பது மட்டும் இல்ல, பணம் கொடுப்பது மட்டுமல்ல, குடும்பத்துக்கு நீங்கள் தேவனை பற்றி அறிவிப்பது உங்களுடைய பிரதானமான
வேலை. எதுவுமே நம்புறீங்க? இது தலைவர்கள் செய்யற வேலை. தலைவர் தான் கரெக்டா கோயிலுக்கு போறீங்களா, கோயிலுக்கு கிளம்பிட்டீங்களா, கொண்டு வந்து விடுறது அவருடைய வேலை. ஏன்னா ஃபாதர்ங்கிறவர் லீடர். ஃபாதர்ங்கிறவர் மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன். தன் குடும்பத்தை, பிள்ளைகளை தேவனுக்குள்ளாக வழிநடத்துகிறவர். அப்போ சர்ச்சில் ஃபாதர்ஸ் ரொம்ப நல்லா கேட்கணும். எதுவுமே நம்புறீங்க? அதுக்காக பசங்கள்லாம் தூங்கணும் நான் சொல்ல வரல. அவங்களும் கேட்கணும், அம்மாவும் கேட்கணும். ஆனால் ஃபாதர் எல்லாரோட அப்பா ரொம்ப நல்லா கேட்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் கேட்டதெல்லாம் கரெக்டாகதான்றது அவங்க வீட்டில் போய் பேசணும். முதல்ல போயிட்டு என்ன கேட்டீங்க, என்ன படிச்சீங்க, என்ன சொல்லிட்டு வந்தார் அவரு. ஏதாச்சும் பசங்கள கேட்டது தப்பா இருந்தா இவங்க கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்றதுக்காக கேட்கணும். ஏன்னா ஃபாதர் மாதிரி வேற யாரை கரெக்ட் பண்ணவே முடியாது. எதுவுமே நம்புறீங்க? ஆகவே இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ள பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ஃபேமிலியோட பைக்ல வந்துட்டு எல்லாரும் இறக்கி விட்டு போயிடுறாரு அவரு. ஷேர் ஆட்டோல வந்து இறக்கி விட்டு ஓடுறாங்க பாருங்க, அவன் வண்டி எடுத்துட்டு. ஃபேமிலியை விட்டுட்டு போக கூடாதுங்க. ஃபேமிலியோட நீங்க கூட என்ன பண்ணணும், உள்ள வரணும். பெரும்பாலும் கோயிலுக்கு போயாச்சுன்னா வெறும் லேடிஸ் தான் அதிகமா இருப்பாங்க, சகோதரிகள் அதிகமா, ஜென்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன, போனதான் ஏன் காசு, போனதான் வாடகை, போனதான் ஃபீஸு, போனதான் பில்லுன்ற மாதிரி அவங்க அதுல ஓடுறாங்க, பிஸியா இருக்கிறாங்க. கிடையாதுங்க. இது தேவனுடைய காரியம். ஃபேமிலி வரதோ இல்லையோ முதல்ல ஃபாதர்ஸ் வரணும். குடும்பமே வரலன்னா போகல, முதல்ல அப்பா அம்மார்கள் கண்டிப்பா வரணும். ஏன்னா அவங்க தான் குடும்பத்தை திசை திருப்புகிறவர்கள், அவங்க தான் குடும்பத்துக்கு போதிக்கிறவர்கள், குடும்பத்தை வழிநடத்துகிறவர்கள், பணம் கொடுக்கிறவர்கள் மட்டுமல்ல கற்றும் கொடுக்கிறவர்கள். எதுவுமே நம்புறீங்க? ஆகவே ஃபாதர் மாதிரிலாம் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக கேட்கணும். ஒரு ஃபோன்லாம் கரெக்டாக ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணி வச்சுன்னா உங்கள் பிள்ளைகளை நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, கையோடு அதையும் சொல்லி விடுறது. ஃபோனெல்லாம் கரெக்டாக ஆஃப் பண்ணி கவனமாக கேட்கணும். பசங்கள்லாம் கேட்குறாங்க, அவங்கள வாட்ச் பண்ணிக்கணும். பக்கத்தில் உட்காந்து கேட்குறீங்களா, பைபிள் எடுக்கிறீங்களா, பார்க்குறீங்களா, ஏன் ஃபோன் எடுத்த, ஏன் ஃபோனை நோன்ன, ஏன் அங்கே திரும்பின, அவங்க தான் கரெக்ட் பண்ணணும். இது பெட்டர். ஏன்னா ஒரு பாஸ்டர் கரெக்ட் பண்ணுறது பதிலாக ஃபாதரை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். எதுவும் நம்புறீங்க? அவ்வளோ ஒர்க் இருக்கு. நம்ம கோயிலுக்கு வந்து போகிறதோடு மட்டும் இல்லைங்க, அவ்வளோ ஒர்க் இருக்கு. ஏன்னா யூதர்கள் அது அவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்க, யூதர்கள் சிறப்பாக வழிபடுறாங்க, யூதர்கள் சிறப்பாக அதை செய்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் அர்த்தம் வாய்ந்தது. அதை பிட்டு கொடுத்தது மட்டுமல்ல, இதோடைய அர்த்தத்தை என்ன சொல்றாங்க, எகிப்திலிருந்து நாம் அந்த ஆட்டுடைய இரத்தத்தினாலும் ஆட்டுடைய அந்த காயத்தாலும் நாம் என்ன பண்ணோம், எகிப்திலிருந்து நாம் என்ன செய்திருக்கிறோம், விடுதலை ஆகியிருக்கிறோம். சோ இந்த எகிப்திலிருந்து எப்படி அவர்கள் விடுதலை ஆனார்களோ அப்படியே இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலையும் அவருடைய பலியினாலையும் நாம் அனைவரும் பாவத்திலிருந்தும் பாவத்தினுடைய வல்லமையிலிருந்தும் சாபத்திலிருந்தும் சாபத்தின் வல்லமையிலிருந்தும் கிறிஸ்துவனுடைய சிலுவையின் பாடு மரணத்தின் மூலமா நாம் என்ன செய்கிறோம், ஒருத்தர் வாயிலிருந்து வரல, விடுதலை ஆயிருக்கிறோம். அதை சொல்லுங்க. கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணத்தின் மூலமாய் நாம் விடுதலை ஆயிருக்கிறோம். எப்படி அவங்க ஒரு மிருகத்தின் ரத்தத்தின் மூலமா விடுதலை ஆனார்களோ அதுவே அவ்வளவு எஃபெக்டிவ், அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குமானால் அதை விட ரொம்ப எஃபெக்டிவானது, அதை விட ரொம்ப பவர்ஃபுல் ஆனது கிறிஸ்துவனுடைய சரீரம். ஆமென். இந்த கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பிற்கப்படுகிற சரீரமாக இருக்கிறது. இதை எடுக்கிறவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனே என்னுடைய எல்லா சாப வல்லமையிலிருந்தும், எல்லா கடன் வல்லமையிலிருந்தும், எல்லா பொருளாதார நெருக்கத்தின் வல்லமையிலிருந்தும், எல்லா பிசாசின் வல்லமையிலிருந்தும், ஆதிக்கத்திலிருந்தும் இயேசுவின் நாமத்தினால் நான் விடுதலை ஆனதுக்காக நன்றி ஆண்டவரே. விடுதலை ஆவாமல் ஆனதுக்காக நன்றி ஆண்டவரே. என்னை மீட்பதற்காகவே கல்வாரி சிலுவிலே எனக்காக நீர் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, காயப்பட்டு, ரத்தம் சிந்தி எனக்கு ஏற்படுத்தியிருக்கிற இந்த மாபெரும் ரட்சிப்புக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோ அது பெரிய ஒரு எஃபெக்டிவோட, ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தோட, ஒரு பெரிய உணர்வு பூர்வமாக விசுவாசத்தோடு கூட நாம் அதை எடுப்பது நல்லது. ஆமென். பயத்தோடு எடுப்பது சரியானது கிடையாது, அறிவோடு இருப்பது. பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் இது எடுப்பதில் பயந்து எடுக்கிறாங்க. அந்த பயமே பாருங்க உங்களை பெரிய தோல்விக்குள்ள பெரிய கொண்டு போயிடும். இந்த பயம் இங்கேருந்து வருதுன்னா அவங்க கோயிலுக்கு போனா அந்த பயமே வருது.
இதை எடுக்கும்போது நல்லா உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, ஆராய்ச்சி விளங்குமா? என்னன்னு ஆராய்ச்சி பண்ண கொடுக்க முடியுமா? இல்ல உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ண எதுவும் எடுக்க முடியுமா? கோயில ஒருத்தருக்கும் தகுதியே கிடையாது, கொடுக்கவும் தகுதி கிடையாது, எடுக்கவும் தகுதி கிடையாது. ஆகவே இந்த சிலுவையின் பாடு மரணத்தையும் அவருடைய அப்பத்தின் சரீரத்தை நான் எடுக்கும் போது என்ன நான் ஆராய்ச்சி பண்றது ஒண்ணுமில்லை. என்கிட்ட என்ன ஆராய்ச்சி பண்றதுக்கு? கிறிஸ்து எனக்காக என்ன பண்ணினார் என்பதை அதை எண்ணி பார்த்து அந்த ஒரு வயது ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலேயே அவ்வளவு பெரிய மீட்பையும் அவ்வளவு பெரிய ரட்சிப்பையும் ஏற்படுத்தி எகிப்துடைய சாம்ராஜ்யத்தை நிலைக்குலைய வச்சு எகிப்துடைய ரதங்கள் எல்லாம் சமுத்திரத்தில் மூழ்கடிக்க வைத்து அரசர்களை சாகடிச்சு அந்த எகிப்தின் வல்லமிழந்தெல்லாம் பெரிய விடுதலை ஏற்படுத்தி அந்த சாம்ராஜ்யத்துல பெரிய விடுதலை கொடுத்து கடலை பிளந்து அந்த அரசர்களை கவிழ்த்து அந்த ஜனங்களுக்கே அவ்வளவு பெரிய மீட்பையும் விமோசனத்தையும் கொடுத்த தேவனே, இன்னைக்கு உம்முடைய சரியத்தையும் ரத்தத்தையும் நான் நம்புகிறேன். என்னையும் நீர் மீட்டெடுத்திருக்கிறீர், என்னையும் நீர் விடுதலை ஆக்கியிருக்கிறீர். கல்வாரி சிலுவிலே என் நோய்களும் பாவங்களும் சாபங்களும் வறுமைகளும் தரித்திரங்களும் ஏழ்மைகளும் எல்லா வகையான அவமானங்களும் எல்லாம் சிலுவில் சுமந்து தீர்க்கப்பட்டாயிற்று. அதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி விசுவாசத்தோட நீங்கள் இதுல பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு பெரிய எஃபெக்டிவை ஏற்படுத்தும். அதான் சொன்ன திருவந்து ரொம்ப முக்கியன்றது. ரெண்டு, அதை சொன்னது மட்டுமல்ல, அடுத்து சொல்றார் அல்லவா, த கப், பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தம். இதை நீங்க எடுக்கும் போது இது இன்னொன்னு, யூதர்கள் பெரும்பாலும் இந்த திராட்சரசம் அவங்களுடைய யூத கலாச்சாரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பானம். இதை பெரும்பாலும் ஆங்கிலத்துல கிரேப் ஜூஸ்ன்னு கொடுக்க மாட்டாங்க, வைன் தான் கொடுப்பாங்க. இந்த வைன் கொடுக்கறதுனால இது வைன் நினைச்சிடக்கூடாது, ஏதோ கிறிஸ்தவர்லாம் இந்த பிராந்தி குடிக்கிற ஆட்கள் நினைச்சிடக்கூடாது. இது வைன் கிடையாது. பட் ஆங்கிலத்துல கிரேப், இந்த வைனை கிரேப் வைன் கொடுக்குறாங்க. அது எப்போ அது மத்தா மாறுது, அது ஆல்கஹாலா மாறுதுன்னா அது ப்ரிசர்வ் பண்ணும்போது, அது பதப்படுத்தின பிறகுதான் என்னவா மாறுது. அது ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். எப்படி நம்ம பால்ல தயிரை பால்ல என்ன ஊத்துறோம், தயிர் ஊத்துனா அது சம் ஹவர்ஸ்க்கு அப்புறம் அது என்னவா மாறுது, தயிரா மாறுது. கொஞ்சம் தான் போட்டிருப்போம், சம் ஈஸ்ட் அதை சேர்க்கிறோம், அவ்வளவுதான். இந்த கோதுமை மாவுல கூட கொஞ்சம் ஈஸ்ட் போட்டா அது பெருசா பன்னா பிரெட்டா மாறுது அல்லவா. அந்த மாதிரி இது கிரேப் வைன் கொடுக்குறாங்க, வைன் தான் கொடுக்குறாங்க. வைன்ன்றதுனால நிறைய ஆண்கள், நிறைய மேலை நாடுகள்ல ஈஸ்டர்ன் கல்ச்சரல் வெஸ்டர்ன் கல்ச்சரல் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ நம்மளால வைன் கூட குடிக்கலாம் அப்படின்னு வைன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வைன் இது ஆல்கஹால் பண்ணப்பட்டதல்ல, இது பிரிசர்வ் பண்ணப்பட்டதும் கிடையாது. நீங்க யாத்திராகமத்துல படிச்சீங்கனாலே நல்லா தெரியும் உங்களுக்கு. நீங்க அப்பத்தை சுடும்போது புளித்த அப்பமாய் இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷா நீங்க மாவை எடுத்து பிசைந்து உடனே அப்பத்தை சுடணும். ஏன்னா அதை பிரிசர்வ் பண்ணும்போது அது ஈஸ்ட் அதுல சேர்ந்து அது புளிப்பை ஏற்படுத்துது. புளிப்பை ஏற்படுத்தும் போது அதனுடைய தன்மையும் கூட என்ன செய்யுது, அதுல மாறுது. அப்ப எது ஒண்ணுமே அந்த பிரிசர்வ் பண்ண சொல்லவே இல்லை. அந்த மாதிரிதான் இந்த கிரேப் வைன் இல்லவா, இந்த திராட்சை ரசம், இது பிரிசர்வ் பண்ணப்படுறது கிடையாது. பிரிசர்வ் பண்ணாதான் அது வைனா மாறும், ஆல்கஹாலா மாறும், போதை கூட ஏறும். இங்க போதை ஏத்துறதில்ல, கர்த்தரோட வார்த்தை ஏற்படுத்துகிறோம். ஏமேன். இது ஃப்ரெஷ்ஷா காலையில அவங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது திராட்சை ரசம், இது ரொம்ப புனிதமானது. அவங்க என்ன சொல்றாங்க, 3 கப்ஸ் வச்சுப்பாங்க. யூதர்கள் பெரும்பாலும் அவங்களுடைய உணவு அருந்தும் போது, உணவு சாப்பிடும் போது 3 விதமான கோப்பைகள் வச்சிருப்பாங்களாம். 3 விதமான கோப்பைகள் 3 விதமான அர்த்தங்களை கொடுக்குறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுத்து 3வது ஒரு கோப்பை எடுக்கிறாங்க. 3வது எடுக்கிற கோப்பைக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க, இது நம்முடைய சாபத்திலிருந்தும், இது நம்முடைய எல்லா வகையான ஏழ்மையிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குகிறது.
இந்த மூன்றாவது எடுக்கிற அந்த கோப்பையிலிருந்து சொல்றாங்க, இது கடவுளோட நமக்கு ஏற்படுத்த உடன்படிக்கையாகவும் இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தை அவங்க அதை ரிமைண்ட் பண்றாங்க பிள்ளைகளுக்கு. ஆகவே இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? கிறிஸ்து சொல்றாரு, இது அவரும் அதே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாங்க. என்ன சொல்ற? இது என்னுடைய ரத்தமா இருக்கிறது அப்படின்றாரு. என்னென்ன விதத்துல இந்த ரத்தம் நமக்கு வேலை செய்யுது அப்படின்னா, ஒன்று, இது உங்கள் பாவங்கள் என்ன செய்கிறது? பாவங்கள் என்ன பண்ணப்படுகிறது? பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதோடு கூட இது உங்களோட நான் செய்கிற புது உடன்படிக்கையாயின் ரத்தமாயும் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த திருவிழா பங்கு பெறுகிறவர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை புசிக்கிறவர்கள் மட்டுமல்ல, அவரோடு கூட நீங்கள் உடன்படிக்கை பண்ணப்படுகிற மக்களாகவும் இருக்கிறீர்கள். அவரோட உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற பிளஸ்ஸிங்ஸ் என்ன? அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? உடன்படிக்கையின் மக்கள் எல்லா தீய வல்லமையிலிருந்தும் உடன்படிக்கையின் தேவன் காக்கும் தேவனாய் இருக்கிறார். உடன்படிக்கைக்குள்ள வருகிறவர்களை தீய சக்தியிலிருந்தும் தீய வல்லமையிலிருந்தும் எல்லா வகையான நெருக்கத்திலிருந்தும் எல்லா வகையான சாபக்கேட்டிலிருந்தும் எல்லா வகையான பாவங்களிலிருந்தும் இந்த உடன்படிக்கையின் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். ஆகவே இது சடங்கல்ல, இது ஒரு வெளிப்பாடு. இது உண்மையை சொல்லுகிறது. உடன்படிக்கைக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, உடன்படிக்கைக்குள் இருக்கிறீங்க, நீங்க பிலீவ் பண்ணுங்க. தீய சக்திகள் உங்களை அணுகுவது இல்லை. நீங்கள் பிலீவ் பண்ணுங்க, நீங்கள் தனிமையானவர் அல்ல, உங்களோட உடன்படிக்கையின் தேவன் இருக்கிறார். இந்த ரத்தம் உங்களை எல்லா சூழ்நிலையிலையும் காக்கும் விதமாய் இருக்கிறது. ஆமென். இன்னைக்கும் கூட இந்த ரத்தத்தை குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி ரத்தத்தை ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல பழங்குடி மக்கள், இந்த ட்ரைப்ஸ் சொல்லுவாங்க அல்லவா, இந்த பழங்குடி மக்கள்லாம் இன்னைக்கும் கூட சில மிருகத்துடைய ரத்தத்தை அவங்க கோப்பையில் எடுத்து ஃபாதர் குடிச்சு மனைவிக்கு கொடுத்து பிள்ளைகளுக்கு குடிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கும் டிஸ்கவரி சேனல்ல கூட பார்க்கலாம், யூடியூப்ல கூட பார்க்கலாம். அந்த மாதிரி என்ன பண்ற, ரத்தம் குடிக்கிறாங்களான்ற செக் பண்ணலாம் நீங்க. அதான் நம்ம ரத்தம் குடிக்க சொல்ல, ரத்தம் குடிக்க கூடாதுன்னு சொல்லுது பைபிள். ரத்தத்தை நீங்கள் என்ன செய்வேன்னா பூசிக்க கூடாது. இது ரத்தம் கிடையாது, அது ஒரு அடையாளம். திராட்சை ரசத்தை ரத்தத்துக்கு அடையாளப்படுத்துகிறார். அவங்க என்ன பிலீவ் பண்றாங்க? அந்த ஆப்பிரிக்கா போன்ற பழங்குடி மக்கள் என்ன பிலீவ் பண்றாங்க? எந்த மிருகத்தோட ரத்தத்தை நாம குடிக்கிறோமோ அந்த மிருகத்தின் சக்தி நமக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது என்னமோ தெரியல, அந்த நம்பிக்கையினாலே அவன் காட்டுக்குள்ள போகும்போது புலி சிங்கம்லாம் இவங்களை பார்த்து என்ன பண்ணுது? கவனிச்சிருக்கீங்களா? நாய் ஓடுற மாதிரி ஓடுது. தெருவில் நாம தான் நாய் நம்மள துரத்துது, நாம ஓடுறோம். ஆப்பிரிக்கர்கள் நம்புறாங்க, எனக்கு முன்னால புலியும் ஒண்ணும் கிடையாது, சிங்கமும் ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் விட்டா புலியை வேட்டையாடிறாங்க, சிங்கத்தை வேட்டையாடிறாங்க. இவ்வளவு தைரியம், இவ்வளவு சக்தி அவங்களுக்கு எங்கிருந்து வருதுன்னா, அவங்க மனசுல நம்புறாங்க, நான் குடிச்சிருக்கிற அந்த ரத்தம், அந்த 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 மிருகத்தின் ரத்தம் எனக்கு இருக்குது, இதை விட நான் சக்தியான மிருகத்தின் ரத்தத்தை குடிச்சிருக்கிறேன், இது எனக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது. ஆகவே இந்த காலை வேளையில இந்த ராபோஜனத்தில் பங்கு பெறுகிற நீங்க, நாம மிருகத்தோட ரத்தத்தை இன்னைக்கு எடுக்க வரல, வானத்தையும் பூமியும் சர்வலோகத்தையும் சிருஷ்டித்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தையே நாம் பானம் பண்ணுகிறோம். இது ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ளவர், வல்லமுடையவர், அண்ட சராசரனை படைத்தவர். அவருடைய பிளட் எனக்குள் இருக்கும் போது அவருடைய சக்தி எல்லாம் எனக்குள் இருக்கிறது, அவருடைய வல்லமை எல்லாம் எனக்குள் இருக்கிறது, அவர் எனக்குள் இருக்கிறார் என்பதை பிலீவ் பண்ண வேண்டும். சோ இந்த விசுவாசம் பாருங்க, தீய சக்தி ஆகட்டும், பேய் பிசாசு ஆகட்டும், வறுமையாகட்டும், தரித்திரமாகட்டும், பொருளாதார நெருக்கடியாகட்டும் நம்மை மேற்கொள்ள முடியாது. நாம் எதை நம்புகிறோமோ அதுல நாம் வெற்றி பெற ஆரம்பிப்போம். ஆமென். அதுல நிறைய வசனத்தை சொல்றாங்க. நம்ம ஒரே ஒரு வசனத்தை கூட நாம் படிக்கலாம். யாத்ராகமம் 24:8. யாத்ராகமம் 24:8. அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்களை மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றார்.
ஸோ அவங்களும் இந்த யூதர்களும் இந்த பஸ்கா அன்னைக்கு இந்த மாதிரி திராட்சை ரசத்தை குடிக்கும் போது கடவுள் நம்மளோடு பண்ணின உடன்படிக்கை இதுவே. ஆகவே தான் பாருங்க, உலகத்துல என்ன சொல்றாங்கன்னா, யூதர்கள் ரொம்ப பவர்ஃபுல் ஆனவங்கன்னு சொல்றாங்க. யூதர்களை அழிக்கவே முடியலன்னு சொல்றாங்க. ஆயிரம் ஆண்டுகளாக யூதர்களை அழிக்க பல வல்லரசு நாடுகள் முயற்சி பண்றாங்க. இஸ்ரவேல் என்கிற நாடே பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்கிறதுல ரொம்ப குட்டியான நாடு. உலக வரைபடத்தை பிரிச்சு போட்டீங்கன்னா தேடிதான் லென்ஸ் வச்சுதான் கண்டுபிடிக்கலாம் அந்த நாட்டை. எங்கடா அது இஸ்ரவேல் நாடுன்னு சொல்லி. ரொம்ப குட்டியான நாடு, ரொம்ப சொற்ப பாப்புலேஷன், சொற்ப ஜனம், குறைவான ஜனம், சின்ன நாடு. ஆனா அந்த நாட்டை ஆயிரம் வருஷங்களாக அழிக்க முயற்சி பண்றாங்க. முற்றுமுடி என்ன பண்ண முடியல? ஹலோ, அந்த இனத்தை என்ன பண்ண முடியல? அழிக்க முடியல. ஜெர்மன்ல ஒரு தலைவர் எழும்புறாரு, ஹிட்லர் நாட்கள்ல அவர் என்ன சொல்றாரு, ஒரு யூதனை விட்ட கூட உலகத்துக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 80 லட்சம் யூதர்களை கொன்றாராம். ஒருத்தர் 2 பேர்ல 80 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தாலும் இன்னைக்கும் யூதர்களுக்குன்னு ஒரு நாடு, யூதர்னால ஒரு பயம், யூதர்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம், அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம், அவங்க நாடு, இன்னைக்கும் அவங்க இருக்கிறாங்க. விஷயம் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, உங்களோடு பண்ண உடன்படிக்கையின் ரத்தம் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணிட்டாரு. நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன், நான் உன் கூட இருப்பேன். அன்னைக்கு அவங்க சொன்னாரு. என்னை வரைக்கும் பல ஆயிரம் வருஷம் தாண்டியும் அவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க, பெரிய சேஃபா இருக்கிறாங்க, தைரியமா இருக்கிறாங்க. இருக்கிறதோ முக்கியம் கிடையாது, ஏதோ இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அல்லவா. எப்படி இருக்கிறீங்க கேட்டு பாருங்க. உலகத்துல ஏதோ இருக்கிறேன்றாங்க, ஏதோ அப்படி இருக்கிறது பேசாம போறது பெட்டர். ஏதோ இருக்கிறன்றவங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உலக வங்கிகளுக்கே கடன் கொடுக்கிற அளவுக்கு யூதர்கள் இன்னைக்கு பொருளாதாரத்துல சிறப்பா இருக்கிறாங்க. அவங்க தரித்திரத்தை நம்புவது கிடையாது, ஏழ்மை நம்புவது கிடையாது, வறுமை நம்புவதும் கிடையாது. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், அதை நம்புகிறவர்கள். உலகத்தை அமெரிக்க நாடுகளுக்கே கடன் கொடுக்கறாங்க, பணம் கொடுக்கறாங்க. பல மக்களுக்கு அவங்க பணத்தை செலவு பண்றாங்க. ஸோ ரொம்ப வெல் அண்ட் ரிச்சா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை நம்புகிறார்கள். அந்த ஆசீர்வாதத்தை வெறும் வார்த்தையாக எடுக்காம அது உடன்படிக்கையாக எடுக்கிறார்கள். வார்த்தையாக எடுத்துடக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் அது என்னவா இருக்கிறது? அது உடன்படிக்கை, அக்ரிமெண்ட். கடவுள் சொல்லிட்டாரு ஆசீர்வாதமா இருப்பேன், தரித்திரமா நாங்க இருக்க போவது கிடையாது. பாருங்க, அந்த யூதர்கள் இன்னைக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா, அவ்வளவு ரிச்சா, அவ்வளவு வெல் அண்ட் குட்டா இருப்பதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, கடவுள் கொடுத்த அந்த உடன்படிக்கையும் கடவுளுடைய வார்த்தைகளையும் அவங்க முற்றுமுடிய நம்புவது மட்டுமல்ல, அதை தங்கள் குடும்பத்தாருக்கு என்ன செய்றாங்க, அவங்க போதிக்கிறாங்க. போதிப்பது மட்டுமல்ல, அதை அவங்க ஃபாலோவும் பண்ணிட்டு வராங்க. ஆமென். ஆக்சுவலா அவங்க இன்னைக்கு அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதன் பொருள் கிறிஸ்து. அதன் பொருள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்பது கிறிஸ்து வரத்துக்கு முன்னால் ஆடு அடிக்கப்பட்டு ஆயிடுச்சு. ஆனா கிறிஸ்து வந்த பிறகு இப்போ ஆட்டை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆட்டை விட சக்தி வாய்ந்தவர், அந்த ஆட்டை விட வல்லமையானவர், அந்த ஆட்டை விட மிகவும் கனத்துக்குரியவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து நம் ஒவ்வொருவருக்காக ரத்தம் சிந்தி நம்ம ஒவ்வொருக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்திருக்கிறார். நாம் எடுக்கிற இந்த ரத்தமானது மிருகத்தின் ரத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தமே அவ்வளவு பேர் உடன்படிக்கை பண்ணி உடன்படிக்கையில உறுதியா இருக்குமானால் இயேசு சொல்லுகிறார், இது என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களோடு பண்ணுகிற புது உடன்படிக்கையின் புது உடன்படிக்கையின் ரத்தம். நம்ம எல்லாரும் ஒரு உடன்படிக்கைக்குள்ள வருகிறோம். இந்த உடன்படிக்கையினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏழ்மையா இருக்க முடியாது, நீங்கள் தரித்திரமா இருக்க முடியாது, நீங்கள் குறைவா இருக்க முடியாது. அவை எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய அளவுக்கு, அவை எல்லாவற்றையும் தவிடு பொடி ஆக்குற அளவுக்கு, அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அளவுக்கு கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ரத்தம் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை பிலீவ் பண்ணுங்க. ஆகவே ஒவ்வொருவரும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தால் நான் உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன்,
உடன்படிக்கையின் தேவன் என்னை எல்லா வகையான இன்னல்களிலிருந்தும் சிக்கலிலிருந்தும் எல்லா வகையான வல்லமிலிருந்தும் நீர் எங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறீர். ஆமென். எல்லா பொருளாதார நெருக்கடிகள் இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக என்பதை நீங்கள் அறிக்கையிடுங்கள். பொருளாதார நெருக்கத்தில் இருக்கிறவங்க நான் சொல்றேன், உங்களை இந்த உடன்படிக்கை நெருக்கத்தில் விடுதலையாக்கும், கடன் பிடியிலிருந்து விடுதலையாக்கும், பற்றாக்குறையிலிருந்து விடுதலையாக்கும், எல்லா கஷ்ட சூழ்நிலை விடுதலையாக்கும். எல்லா விசுவாசத்து இந்த ராப் போஜனத்தில் பங்கு பெறுங்கள். இந்த நாட்களில் நீங்கள் சிறப்பானவர்களாக வாழ வேண்டும், வெற்றியுள்ளவர்களாக வாழ வேண்டும். ஆமென். அதுக்கு தான் நாங்கள் காலையில் கிளம்பி வரோம், வேற எதுக்கும் வரது கிடையாது. இங்கே எதுக்கு வரோம்னா இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டும். ஆமென். நம்மளால எழும்பி நிற்கலாம். நம் அனைவரும் எழும்பி நிற்போம்.